இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வேலூர் மாவட்டம் காட்பாடி சட்டசபை தொகுதி எம்எல்ஏ துரைமுருகன். திமுகவில் மிகவும் சீனியரான இவர் அக்கட்சியின் பொதுச் செயலாளராகவும் உள்ளார். தற்போது 87 வயதாகும் இவர் 8வது முறையாக காட்பாடி எம்எல்ஏவாக பதவி வகிக்கிறார். கடந்த தேர்தலின் போதே எனக்கு வயதாகிவிட்டது, இதுவே என் கடைசி தேர்தலாக கூட இருக்கலாம் என தொகுதி மக்களிடம் கரிசனமாக பேசி ஓட்டு சேகரித்தார். ஆனாலும் அதிமுக வேட்பாளருக்கு எதிராக 2000த்திற்கும் குறைவான ஓட்டு வித்தியாசத்தில்தான் வெற்றி பெற முடிந்தது. வயது மூப்பு காரணமாக அடிக்கடி உடல்நிலை பாதிக்கப்படுவதால் வரும் தேர்தலில் அவருக்கு ஓய்வளிக்க கட்சி மேலிடம் விரும்புகிறது. ஆனால் இம்முறையும் காட்பாடியில் தானே போட்டியிடுவேன் என துரைமுருகன் கூறி வருவதாக வேலூர் திமுக நிர்வாகிகள் கூறினர். இதுகுறித்து வேலூர் திமுக மூத்த நிர்வாகிகள் கூறியதாவது: திமுகவின் சீனியர்களுக்கெல்லாம் சீனியர் துரைமுருகன். கட்சியின் பொதுச் செயலாளர் என்ற அதிகாரமிக்க பதவியும் அவரிடம் உள்ளது. என்னதான் வயதானாலும் கட்சி பணியில் அவர் சுணக்கம் காட்டுவதில்லை. வேலூர் லோக்சபா தொகுதியில் மகன் கதிர் ஆனந்தை வெற்றி பெற செய்தாலும் காட்பாடி சட்டசபை தொகுதியை வேறு யாருக்கும் விட்டுக் கொடுக்க அவருக்கு மனமில்லை. துணை முதல்வர் உதயநிதியின் அறிவுறுத்தல்படி இந்த தேர்தலில் இளைஞர்களுக்கு அதிக அளவில் வாய்ப்பு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் கட்சிக்குள் எழுந்துள்ளது. அதே சமயம் காட்பாடியில் தொடர்ந்து 6 முறையும் மொத்தம் 8 முறையும் வெற்றி பெற்றுள்ள துரைமுருகன் இந்த முறையும் முத்திரை பதிக்க வேண்டும் என எண்ணுகிறார். அதற்காகவே கதிரானந்த் பங்கேற்கும் கூட்டங்களில் எல்லாம் தன்னையும் காட்பாடியையும் எப்போதும் பிரிக்க முடியாது என துரைமுருகன் அடிக்கடி கூறுவதாக அவர் பேசுகிறார். துரைமுருகனுக்கு பதில் அவரின் மருமகளுக்கோ அல்லது அவரது குடும்பத்தைச் சேர்ந்த வேறு ஒருவருக்கோ சீட் தரலாம் என திமுக தலைமைக்கு உதயநிதி தரப்பு பரிந்துரைத்ததாக தகவல் வெளியானது. என்னதான் வயதானாலும் என் தொகுதியை யாருக்கும் விட்டுத்தர முடியாது. இங்கு 8 முறை வென்றவன் 9வது முறையும் வென்று சாதிப்பேன் என துரைமுருகன் உறுதியாக உள்ளார் என அவர்கள் கூறினர்.